ஏண்டா தப்பா இருக்காரு. உங்க அப்பா பணம் அனுப்புனாரா? என்ன பாத்தீங்களா? அப்புறம் எப்படி பணம் அனுப்ப முடியும்? அந்த அப்ப அவர் ஜெயிலுக்கு போறது அவருக்கு முன்னாடியே தெரியுமா? டேய், ஜெயில இருக்கிறவரை பணம் அனுப்புனாருன்னு சொன்னா அது எப்படி? 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க சொல்லி மாமா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இப்பதான் மலேசியா மாமா காளி கோயில மொட்டையை போட்டு அவர் எப்படி பணம் அனுப்ப முடியும்? அவரோட ரோகிணி அப்பா எங்களுக்காக பணம் அனுப்பியிருக்கான்னு ஆமா, நிஜமாவே 15 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டாரா? இத்தனை நாள் அவர் என்ன கண்ணை மூட்டு தூங்கிட்டு இருந்தாரு? டேய், அனுப்பி இருக்காரு. அவர் சீக்கிரமாவே வெளியில வந்துருவார் பாருங்க. இப்ப அதுல கிட்டத்தட்ட பாதி வந்துருச்சு. அப்பாட்ட கொடுத்துருத பணம் தானே திரும்ப தரேன்னு சொல்லி சத்தியம் பண்ண. டேய், அது அவன் மாமனார் அனுப்பி வச்ச காசுரா. கூட்டிட்டு போடி. ஏங்க நீங்க வாங்க. விடுமிடா. அப்ப கேளுங்க. பேச உனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி சொன்னா அந்த பணம் இப்ப இருக்குதோ என்னமோ, அது ரோகிணி வீட்டு பணம்டா. அது தப்புடா. அது அவங்களே வச்சுக்கிட்டோம், அடுத்தவங்களுக்காக இல்ல. நம்ம மனசாட்சி பிரகாரம் கொடுக்காம ஏமாத்த போறது இல்லப்பா. மனோஜ், ஆமாமா, இத்தனை அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். இன்னும் 15 லட்சம் மாமா கிட்ட அப்பா கொடுத்து வச்சிருக்காராம். வந்ததுக்கு அப்புறம் பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம். ஆமா ஆமா, அதான் இந்த குடுக்கறத விட இதுக்கப்புறம் இந்த வீட்டு செலவுக்கு நாங்க டபுள் மடங்கு. அதெல்லாம் நீ செய்வேன்னு எனக்கு தெரியாதாமா? உன்னை பத்தி கவலைப்படவும் இல்லையே. உங்க அப்பா நீ என்ன பண்ண போற? இன்னும் முடிவு பண்ணலப்பா. அவங்க காசை அங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க சும்மா உன்னை நம்பி பணம் அனுப்பிச்சிருக்காரு. இந்த தடவையாவது அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாழ்த்து சொல்லி பண்பாடோட நடந்துக்கிற சில பேர் இங்க வேற யார சொல்லி பேசிட்டு போறாங்க. சரி, நீ மச நிக்காத. அவங்க டயர்டா வந்து அப்புறம் வந்த காசு திரும்ப போயிடும். நம்மளெல்லாம் அவங்க போட்டு எடுத்துட்டு வரேன். என்னடா ஏன் கூட்டிட்டு போவீங்க? மோர் கரைச்சி பாட்டில். நீ என்ன நினைக்கிற? அதான் சொன்னே, மோர் கரைச்சி தரக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரோஹிணி அப்பா அவங்களுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. சொன்னாங்கல்ல அவங்க மாமா கிட்ட கொடுத்து அனுப்புனாங்கன்னு. அங்கவாருக்கேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால காசு அனுப்பி இருக்க முடியும்? நீங்க எதுக்கு இப்போ இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? அது அவங்க சொந்த மாமனார் காசு கொடுத்தாரு, நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். தெரியல மீனா, அவன் என்னைக்குமே அடுத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டான். வேணா அப்படி இருக்கலாம். ஆனா ரோஹிணியா போய் சொல்ல போறாங்க. சொல்லுங்க, பேசாதீங்க. அவங்க கேட்டு போகுது. கேட்டா கேட்கட்டும். அங்க கொஞ்சமாவது மனுஷங்க மேல நம்பிக்கை வைங்க. நம்பிட்டு வச்சிருக்குதுங்க. இப்ப என்ன அந்த காசை அவங்க கொள்ளை? எனக்கு தோணல. ரவியும் ஸ்ருதியும் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடும் கொஞ்சம் அமைதி. இல்லன்னா அப்படியே பெரிய சமாதான புறா. நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க. இருந்தாலும் சில போய் சரியா தான் இருக்கணும். மனுஷன்னா அந்தந்த நேரத்துல என்ன வேற என்ன எமோஷனை எப்ப காட்டணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன செய்ய சொல்ற? இந்த பண விஷயத்துல 2 பேரும் சேர்ந்து ஏதோ தகுதித்த வேலையை பாக்குறாங்க. குளிச்சுட்டு கார் ஓட்டுற வேலையை பாருங்க. முடிச்சுட்டா சொல்ல மாட்டியா? ரோகிணிங்க என்ன பாக்குறீங்க? 48 நாள் மண்டலத்துக்கு பார்லர்மா விரதம் இருக்கும்போது அதுக்குள்ள நான்வெஜ் சாப்பிட வைக்கிறீங்களே, அப்புறம் பரிகாரத்துக்கு ஏன் மீனா அப்பயே முட்டை சமைச்ச? அத்தை நம்ம சொல்றாங்க அதெல்லாம் சாப்பிடலாமா? அந்த சட்னியை போட்டு உடம்புக்கு நல்லது தானே. நான் சந்தோஷமா சாப்பிடுறேன். ஆனா இதெல்லாம் இனிமே எனக்கு உன் மாமனாருக்கு மேல அக்கறை இருக்கு.